அமேசானோட நோக்கம் ஓடிடி வழியாக உங்களுக்கு படம் ஓட்டி காட்டி உங்ககிட்ட காசு சம்பாதிக்கிறது அல்ல. உங்களுக்கு இந்தியாவில் இவ்வளோ சீப்பாக இன்டர்நெட் கொடுக்குறானா அது யாருக்கா தெரியுதா? பணக்கார விட்டு பிள்ளைங்க தான் போட முடியாது. அந்த ஷூ 4000 ரூபாமா. They made it brand. Brand is bigger than people. உங்கள் ப்ராடக்டோட வேல்யூ பிராண்டுக்கு. சாதாரணமாக உங்கள் கடைக்கு வரக்கூடியவர்கள் சிந்திப்பதை நீங்களும் சிந்தித்தால் நீங்கள் வாடிக்கையாளர். எலான் மஸ்க் மாதிரி ஒரு ஆளை பாரு. இந்த உலகம் முழுக்க ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப லித்தியத்திலேருந்து பண்ணி பிடிச்சி ஒரு பேட்டரி காரை கண்டுபிடிப்போன்னு ஒரு பெரிய மார்க்கெட்டை பிடிச்சி கொள்ள காசுக்கு கொண்டு போய் விற்று நாடுகள் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட டீலை பேசி இந்த பேட்டரி கார் மூலமாக இயங்குனா அதுக்கான மானியத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு சொல்லி அதுக்கான லாபத்தை அவன்லாம் எடுத்து ஒத்து வராத நாட்டுக்கிட்டெல்லாம் காரை கொடுக்காம எல்லாம் பண்ணி பூரா பயிலும் பார்த்து அவன்லாம் கிட்டுக்கிட்டுன்னு வித்துக்கிட்டு இருக்கலாம். படப்படப்படன்னு மற்றவங்களாம் ஆரம்பித்து சுதாரிக்கிறதுக்குள்ள அவ்வளோ காரை விற்றுவிட்டான். விற்றுவிட்டு அடுத்து ஸ்பேஸுக்கு போயிட்டான். முடிஞ்சு போச்சு காரு. அதை நீங்கள் ஓட்டுங்க தம்பி, அடுத்த ராக்கெட் வரதை பற்றி நாங்கள் யோசிக்கணும். அவ்வளோதான். தட்ஸ் an attitude. That world is changing. சாதாரணமாக உங்கள் கடைக்கு வரக்கூடியவர்கள் சிந்திப்பதை நீங்களும் சிந்தித்தால் நீங்கள் வாடிக்கையாளர். கடைக்கு வர்றவன் என்ன சிந்திப்பாங்கிறத அவனுக்கு முன்னாலே சிந்திச்சா நீங்க முதலாளி. அவ்வளவுதான் வித்தியாசம். The thinking pattern matters. நீங்க எல்லாம் அதை எங்க கொண்டு சொல்லிக்கிறீங்கன்னா, காலையில் 4 மணிக்கு எழ வேண்டும், இரவு 11 மணி வரை தூக்கம் வந்தாலும் தூங்கக்கூடாது. ஓடிடியில் உட்காந்து 3 மணி நேரம் படம் பார்ப்பது வழியாக உலகமாக பிசினஸ் மேன் உருவாகவே முடியாது. கடைசி வரை ஓடிடி வளர்மையை ஒழிய நீங்கள் வளரப்போவதே இல்லை. They come up with all the different strategies. இப்போ அமேசான் ஒன்று பண்றான் புதிதாக. இப்போ அமேசான் தெரியுமா? யார்கிட்டலாம் அமேசானில் ஓடிடி இருக்கு? பிரைம், ஓடிடி பிரைம் வச்சுருக்கீங்க தானே இல்லையா? இப்போ அமேசான் அடுத்து என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு போட்டியாக அவங்களே மினி டிவின்னு ஒன்று கொண்டு வராங்க. அமேசானோட நோக்கம் ஓடிடி வழியாக உங்களுக்கு படம் ஓட்டி காட்டி உங்ககிட்ட காசு சம்பாதிக்கிறது அல்ல. அவனுடைய சைட்டுக்குள்ளே உள்ள வர வச்சு தேவையில்லாத பொருளாத்தையும் தேவை நினச்சி நீங்கள் நம்பி வாங்கி வீட்டுக்குள்ள பத்திரமா வச்சுக்கிட்டு இதை வைக்க இடமில்லையே நீங்கள் பொண்டாட்டி மாற்றி அடிச்சுக்கிட்டாலும் காசு என் கல்லாப்பட்டிக்கு வந்துச்சுன்னா சரிதான். அப்படி சம்பாரிச்சுமே அவன் லாஸ்ட்டில் போகிறான். தட் இஸ் அ ஸ்பெஷல் திங். பட் ஐ வில் டெல் யூ why. There is a two different thing in business. Making profit, creating value for a company. That's a different subject altogether. And value, creating a value for a company. Amazon is creating a value for a company. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அமேசானை தவிர இந்த உலகத்தில் நீங்கள் போய் வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற இடத்துக்கு உங்களை கொண்டாந்துருவான். அப்புறம் தூக்கி போட்டு மிதிப்பான். அது அப்புறமா நடக்கும். The first foremost thing is, நீங்கள் அந்த கேட்வேக்குள்ள உள்ள வரீங்கன்னா என்னிடம் ஒரு நீங்கள் பொருளை வாங்க வேண்டும். அவங்க ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. மாறி வரும் மக்களின் மனநிலையை, இது மாறிக்கொண்டக்கூடிய மக்களை எப்படி பிசினஸை நோக்கி இழுக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிற கூடிய தான் பெரிய நிறுவனங்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அமேசான் தனக்கு போட்டியாக மினி டிவின்னு ஒன்று கொண்டாடுற. அந்த மினி டிவியோட ஆக்சசிபிலிட்டியில் என்ன அப்படின்னா ஃப்ரீ. இப்போ நீங்கள் வந்து ஒரு அமேசானில் ப்ரீமியரில் போய் ஒரு படம் பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கு காசு இல்லையா? மாதத்துக்கு ஒரு காசு, வருஷத்துக்கு ஒரு காசு. பட் நம்மளாம் புத்திசாலிங்க ஃப்ரெண்டு எவனா கனெக்ஷன் வாங்கியிருந்தா அந்த கனெக்ஷனை நம்மளும் யூஸ் பண்ணிப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். பட் இப்போ அவங்க புத்திசாலியை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. கணக்கெல்லாம் குறைச்சிருங்க. 5 கிடையாது, அந்த 5 கொடுத்தாங்க. அப்போவே நான் வாங்கிட்டேன். அப்போ என்ன பண்ணுறான்? இந்த மினி டிவிக்கு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு இந்தியாவில் இவ்வளோ சீப்பாக இன்டர்நெட் கொடுக்குறானா அது யாருக்கா தெரியுதா? சவுத் கொரியாவுக்கு போனீங்கன்னா இன்டர்நெட் இஸ் ஃப்ரீ. இப்போ நான் போயிட்டு வந்தேன். ரோட்லாம் ஃப்ரீ, தெருவா ஃப்ரீ, கடைக்கு போனால் ஃப்ரீ, கக்கூஸ்க்கு போனால் ஃப்ரீ, எங்கே போனாலும் ஃப்ரீ. ஏன்னா இன்டர்நெட்டை நோன்றவன்ல 10% கடைசியில் ஏதோ ஒரு பொருளை வாங்கிடுவோம். அவ்வளோதான். டாய்லெட் உட்காந்துருக்கல, டாய்லெட் பேப்பர் வாங்கணும்னு தோணும், வாங்கிடுவோம். அவ்வளோதான். உங்களுக்கு 10 ரூபாய்க்கு இன்டர்நெட் கொடுத்து உங்கள்கிட்ட 150 ரூபா காசை வாங்குறதுக்கு பார்த்தா அன்றைக்கி பிஸ்னஸ். அவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு இன்டர்நெட் ஃப்ரீ இன்டர்நெட். சாதா கற்களுக்கு விலையே இல்லை. அதாவது கற்களுக்கு விலை இல்லை அப்படின்னு சொல்லல. ஓ, கற்களுக்கு விலை இல்லையா அப்படின்னு நினைப்போம். தங்கம் காசு அது. கல்லுக்கு விலை இல்லைன்னு சொல்லல, மொத்தமாக ரேட்டு போட்டு உங்களை கொடுத்துறாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது. அப்போ people are coming with different strategies. Amazon came up with a strategy called mini TV. அந்த மினி டிவியில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு அது ஃப்ரீ. உங்கள் நெட்டில் உங்கள் ஃபோனில் அது வந்துடும். இப்போ நம்ம சிட்டியில் இருக்கக்கூடிய ஆட்கள், இப்போ கோயம்புத்தூர் இருக்கவங்க, சென்னையில் இருக்கவங்க, மதுரையில் இருக்கவங்க ஓடிடி பற்றி ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. நமக்கே ஓடிடி மம்மள ஓடிடினா என்னென்ன யாருக்கு தெரியாது? ஓடிடினா என்னென்ன யாருக்கா தெரியும்? எல்லாமே டிஆர்பியாக தான் பண்ணுறீங்கன்னு பல பேர் சொல்லுவாங்க. டிஆர்பின்னு என்னன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. சரி கழுது நம்மளும் சொல்லி வைப்போம், இல்லாட்டி ஊரில் ஒத்துக்க மாட்டாங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம பார்க்குறது மாதிரி மினி டிவிக்குள்ள அவங்க என்ன ஐடியா பண்ணுறாங்கன்னா, இதுக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டியது, அதனால் அவங்களாம் வரல. ஒரு பிலோ ஆவரேஜ் இன்கம் இருக்கக்கூடியவங்களை உள்ளே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறான்? மினி டிவியை ஃப்ரீயாக கொடுக்குறான். நீ ஃப்ரீயாக பார்த்துக்க, நீ காசு கட்ட வேண்டாம். அப்போ ஆனால் நீங்கள் அமேசானை டவுன்லோட் பண்ணினா மட்டும்தான் அந்த மினி டிவியை ஆக்சஸே பண்ண முடியும். அமேசானை டவுன்லோட் பண்ணுறதுல 1000ல் ஒருத்தன் உள்ளே என்னதான்டா சாமான் வைக்கிறான்னு பார்க்க உள்ளே போய் பழகிட்டான். அந்த மார்க்கெட்டை அவன் கையில். அவ்வளவுதான். The world will be in Amazon's hands. That is all. எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. திங்கிங் பேட்டர்ன். bringing everyone. டெக்கத்லான் ஒரு ப்ராடக்ட். டெக்கத்லான் இஸ் அ கம்பெனி. ஒரு காலகட்டத்தில் ஞாபகம் இருக்கா? குறைந்த ஒன்றும் இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னால் கூட ஸ்போர்ட்ஸ் இஸ் நாட் accessible to everyone. பணக்கார விட்டு பிள்ளைங்க தான் போட முடியாது. அந்த ஷூ 4000 ரூபாமா. அந்த டிஷர்ட் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நைக்கியோ, அடிடாஸோ இல்லை பியூமாவோ எந்த ஒரு பிராண்டுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலுமே கடுமையான விலையாக தான் இருக்கும். சாதாரணமாக தான் தெரியும். நம்ம ஊர் கோயம்புத்தூர்ல தான் அடிச்சு கொடுக்குறாங்க. பூரா ஊருக்கு நீங்கள் தான் அடிச்சு கொடுக்குறீங்க. நம்ம ஊரில் அதை கொடுக்குறது இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. திருப்பூர் எக்ஸ்போர்ட் என்னது ரிஜெக்டட் பீசஸ் அப்படின்னு கொண்டாந்து மட்டும் விற்கிறது எங்கள்கிட்ட. ஏன் அடிச்சு கொடுக்கல? எங்களுக்கு அண்ணன் பில்லுக்கு 2 கொடுத்தா என்ன? கேப்புக்காரனை கொண்டு போயிட்டு அங்கே தான் கொடுக்குறீங்க. எல்லாம் இங்கே தான் நம்ம ஊர்லேருந்து போகுது. திருப்பூர்லேருந்து போகுது, கோயம்புத்தூர்லேருந்து போகுது. They made it brand. Brand is bigger than people. உங்கள் ப்ராடக்டோட வேல்யூ பிராண்டுக்கு தான். அடிடாஸ்க்கோ, நைக்கிக்கோ, இந்த டிக்குக்கோ ஏதோ ஒரு பிராண்டுக்கு தான். சாருக்கு நல்லா தெரியும். இஸ் தேர். ஐ எம் ஸோ ஹாப்பி டு see people like him. He created a brand for us from our own soil. I love him for that matter. Derby is a brand from our own place. நம்ம ஊர்லேருந்து. அப்போது ஒரு பிராண்டுக்கு தான் ஒரு பெரிய வேல்யூ.
அப்போ என்ன டெக்கத்லான் என்ன பிளான் பண்ணுறான், அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட், பீப்புள் ஆர் மோர் ஆஸ்பிரேஷன் டுவர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ். எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸில் ஆசை இருக்குது, ஆனால் அஃபோர்டபிலிட்டி இல்லைன்னு கண்டுபிடிக்கிறான். இந்தியா மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட்டை பார்க்குறான், ஆஸ்பிரேஷன் நிறையா இருக்குது, படிப்பு விளையாட்டு ஏதோ ஒரு பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறான். ஆஸ்பைரிங் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வர்றான், அஃபோர்டபுள் காஸ்ட்டில் ப்ரைஸை கொடுக்குறான், உள்ளே கொண்டாந்து நிறைய பேரை வாங்க வைக்கிறான். இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய பிராண்டட் ஷூ 4500 வாங்கினா டெக்கத்லானில் போய் வாங்கினீங்கன்னா வெறும் 2000 ரூபாய்க்கு அந்த ஷூ உங்களுக்கு கிடைக்கும். Subscribe to our YouTube channel